ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி லாக் சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊருக்கு வந்திருக்கா. ஸோ அம்மா வந்து நானும் அம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நேராக ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் காய்கறி வாங்கின்னு போயிடலாண்டா கண்ணா அப்படின்னு சொன்னால். ஸோ அப்படியே நானும் அம்மாவும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். ஸோ நான் எப்பவும் போல் கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு தீபிகா சரவணன் அக்கா வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தோடனே அவளுக்கு சூப்பராக வந்து நல்ல பெருங்காயம் தூக்கலாக போட்டு உப்பு போட்டு மோர் நல்லா கடைஞ்சி கொடுத்தேன். அதை குடிச்சுட்டு இருக்கட்டும், 2 பேரும் கான்வர்சேஷன் போடுற நேரத்தில் சைக்கிள் கேப்பில் நம்ம சமையலை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பேச விட்டுட்டு நாமோட டக்குன்னு சமையல் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி சிம்பிளான சமையல் போதும், ரொம்பலாம் இழுத்து விட்டுக்காது அப்படின்னா. நான் சிம்பிள்னாலே 2 வெரைட்டி எப்போவே பண்ணுவேன். ஸோ அவளும் ஸ்பெஷலாக முடிச்சு டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கி வந்திருக்கா. அப்படி எப்படி சும்மா விட முடியும், ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணுமோ இல்லையோ. ஸோ சிம்பிளாக ஒரு முட்டைக்கோஸ் கறி பண்ணி கொஞ்சம் காரமே இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து தேங்காவை துருவினேன், அதுக்கப்புறம் வந்து கேரட்டை துருவினேன், ஸ்ப்ரவுட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணேன், தேங்காய் போட்ட கறி 1 part 1 shotல சூப்பராக ரெடி ஆகிடுது. குக்கரில் வெண்டைக்காவை கட் பண்ணேன், கொஞ்சம் மண்டையாக கட் பண்ணேன், சின்னதாகவும் கட் பண்ணேன். அது இல்லாமல் கொஞ்சம் இந்த தனியாக துவரம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலையை வறுத்து பொடிச்சுட்டேன். கொஞ்சம் உண்டுன்னு எண்ணெயை விட்டுட்டு இந்த மண்டையாக இருக்க வெண்டைக்காய் முதல்ல வெட்டி எடுத்துட்டேன். பாக்கி இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு பெருங்காயம் உப்பு எல்லாம் மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு தாளிப்பையும் சேர்த்துட்டும் வெண்டைக்காய் கறிக்கும் சேர்த்துட்டேன். ஜம்முன்னு அதுவும் ஆகிடுது. சுண்டைக்காவை நல்லா உரலில் போட்டு நசுக்கினேன். அதே அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு புளியும் கரைச்சி உப்பையும் போட்டு ஆச்சி இந்த பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயும் போட்டு வத்த குழம்பு சுண்டைக்காவும் வெண்டைக்காய் சூப்பராக ஆகிடும். கொஞ்சம் பாத்தம்லாம் இந்த தேய்ச்சி போட்டேன். பாலடை பிரதமன் பண்ணேன், அதுவும் சூப்பராக ரெடியாகி பேஷாக ரெடியாக எடுத்து அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து பெருக்கி தொடச்சி ஆக்கி பெருக்கினால் ஐஸ்வர்யம் திருந்து பெருக்கணும் தருதுன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி க்ளீனாக தொடச்சாச்சு. சூப்பராக அவளும் சாப்பிட்டா, நாங்களும் வீடியோ எடுத்தோம், நாங்களும் சூப்பராக சாப்பிட்டோம். உங்களை அடுத்த விழாவில் சந்திக்கிறேன். பாய்.